கடகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். அஷ்டமச்சனி முடிய போகுது. ஒரு 3 வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அதில் 2023, 24 பூசம் நட்சத்திரத்தையும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் பிரட்டி போட்டு விட்டது என்பது தான் உண்மை. ஆக அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அரக்கத்தனமான ஒரு அமைப்பு. அதாவது இருக்கிற விஷயத்திலேயே கோட்சாரத்தில் கடுமையான பலன்கள்னு பார்த்தா அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் தான். அஷ்டமச்சனியை கடந்த 2 வருஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடுமையான நிலை மாற்றம், நல்ல மாற்றத்தை இப்போது கொடுக்க போகிறது. ஆகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்க போகிறாங்க. தூங்க போகிறீங்க முதல்ல. பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 வருஷமாக தூக்கமே இல்லை. கடுமையான மன அழுத்தம், எல்லா நிலைமைகளையும் தோல்வி, எல்லா நிலைமைகளையும் போட்டி, எதையுமே உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல். வியாபாரம் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, எல்லா நிலைமையிலையும் பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லை, எதையுமே பேச முடியல, இளைய பருவத்தினருக்கு வேலையே கிடைக்கல, சோம்பலாக இருக்கிறது, எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் வந்து கொண்டிருந்த அஷ்டமச்சனி